வடபழனிக்கு ஒரு புது லேண்ட்மார்க் நம்ம ஃபோர்ட்டிஸ் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ வடபழனிக்கு வந்தாச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்துல பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட நமக்காக திறக்கப்பட்டிருக்கு. கண்ணை கட்டிட்டு கட் பண்ண போறீங்க. ஓ குரலி வித்தையா? ஓகே, எங்க இருக்கு வெங்காயம்? உங்க முன்னாடி கீழ இருக்கு. என்னங்க தப்பா பேசுறீங்க? But Som always gave out a nice vibe, like you feel safe around him. ஒரு லைட் ஒரு மென்டல் பிளாக் இருந்துச்சு, அந்த ஸ்டாமர் பண்ணிடுவேன் அது மாதிரி விஷயத்துக்குலாம் கொஞ்சம் he was a little this thing. Som has never discussed this with anybody except for like a couple of us. Probably அவங்களுக்கு சின்ன வயசுல அது இருந்திருக்கும் and it's and you know you have such insecurities that you carry from your childhood, right? 24 மணி நேரம் நடக்கிறது நமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் எனக்கே ஃபீல் ஆச்சு, என்ன ஃப்ரேம்லேயே வரமாட்டாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த காலையில் எழுந்திரிச்சு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட எல்லாருமே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ யூஸ் டு வண்டர் வேர் இஸ் திஸ் கை, வாட் இஸ் ஹி ஈவன் டூயிங். ஹீ இஸ் நாட் அ ஷை பர்சன் அட் ஆல், ஹீ இஸ் ஜஸ்ட் அ கம்போஸ்ட் பர்சன். இது ரெண்டுத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஐ திங்க் ஹீ இவென்ச்சுவலி கிராக் இட் அண்ட் இவென்ச்சுவலி அந்த பப்பெட்னு சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். Breakup was long back. So ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. He is over it and all that also. அவரே சொல்லியிருந்தாரு, he got into habits. சோம் பற்றி வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அது வந்து ஒரு வடிவேல் சார் டைலாக்ல, நான் யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தம்புக்கும் போகிறதில்ல, நான் உண்டு என் சோழி உண்டுன்னு போயிடுறது. பாலா பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நாம் சொல்கிறது இந்த உலகம் நம்பணும். பிஹைண்ட் உட்ஸ் பர்சன்ஸ் வித் தாரால இன்னைக்கு என் கூட தீபாக்கா இருக்காங்க. ஹாய் அக்கா. ஹாய் தாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ சோமோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் அப்படி சொல்லி எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு டிசைனர் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ வந்து சோமோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள் இங்கே வந்து வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ வருஷமாக தெரியும், எப்படி நீங்களும் சோமோ மீட் பண்ணீங்க, எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ந்தது? So I'm extremely happy to be here. First of all, thank you for having me over. You're doing an amazing job. So Som வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். And we acquainted in one of our common friends wedding. ஸோ அப்படி தான் எனக்கு அவர் தெரியும். And then I don't know, like with few people you just click இல்லையா, அது மாதிரி. Especially like I mean we always have second thoughts about becoming very close with the opposite gender, but Som always gave out a nice vibe, like you feel safe around him, you feel that you will always have these male friends who protect you madri illa. So avar and madri he sent those sort of vibes out, adnala vandu அப்படிதான் we knew each other. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அவர் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாலே தெரியும் போகிறாரு அப்படின்றதுலாம்? ஆக்சுவலாக என்னென்னா பிக் பாஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்து என்னோட பிராண்ட்காக ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு we travel to Bangalore. ஸோ எப்பயுமே அப்படின்னா நான் பேசிக்காக இந்த கோட்டசாமி டைப் ஆஃப் ஃப்ரெண்ட், லைக் ஐ ஆல்வேஸ் ஃபர்கெட் டு ரிப்ளை ஃபார் டெக்ஸ்ட். அந்த மாதிரி நான் ரொம்ப இஃப் ஐம் டூ ப்ரீ ஆக்குபைட் அண்ட் ஆல், கொஞ்சம் என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் நான் கொஞ்சம் ஐ டேக் தெம் ஃபார் கிராண்டட். அந்த மாதிரி ஐ எக்ஸ்பெக்ட் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் அது மாதிரி. ஸோ Som is one such person who keeps cursing me for it. ஏன்னா லைக் we are part of a lot of common friends groups எல்லாம் இருக்குது வாட்ஸ்அப்பில். ஸோ அவங்க எல்லாரும் கால் பண்ணுவாங்க, நான் அதை 10 நிமிஷத்தில் பண்ணுறேன்னு சொல்லுவேன், 10 நிமிஷம் அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்ல அப்படி. அண்ட் மீட் பண்ணுறதும் மோஸ்ட்லி நிறையா படத்துக்கு போவோம், லாக்டவுன் முன்னாடிலாம் சொல்கிறேன். அதுவுமே ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப ஒரு அப்படியே பிளான் பண்ணால் எப்போயாச்சும் பார்க்குற மாதிரி அப்படி தான் இருக்கும். இன்சிடென்ட்லி இந்த லாக்டவுன் கொஞ்சம் இதுவான டைமில் நான் அந்த ஷூட் பிளான் பண்ணப்போ என்னாச்சு, அது கொஞ்சம் ஒரு 7-8 மாடல்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஷூட் பண்ணோம். ஸோ இட் ரெக்வயர்ட் அ லாட் ஆஃப் டைம். அண்ட் வாட் ஐ லவ் அபவுட் Som வந்து இதுதான் என் வேலை, இது மட்டும் பண்ணுறேன்னு இருக்க மாட்டார். அவர் இழுத்து போட்டு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணார் அந்த ஷூட்டுக்கு முன்னாடி. ஸோ பெங்களூர்லேருந்து திருப்பி வந்து ஒரு 1.5-2 நாளில் ஐம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் ஹிம் ஒன் ஆஃப்டர்நூன். அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ ப்ரே ஃபார் மீ, நான் ஐம் கோயிங் ஃபார் சம்திங் பிக், திஸ் ஷுட் கிளிக்குங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பிக் பாஸ்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் இல்லையா. ஸோ ஐ தாட் இட்ஸ் அ மூவி ஆர் சம்திங். அண்ட் தென் ஹீ கேம் பேக் அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் மறந்துட்டேன். கேட்டாங்க லைக் ஆர் யூ அ ஃப்ரெண்ட், told you something and went na illa I thought I was waiting for your call na. He said I'm going into the Big Boss house. I was like what? I mean he also pranks a bit, கொஞ்சம் அந்த குட்டி குட்டி ப்ராங்க்ஸ்லாம் பண்ணுவாரா, அதனால வந்து நான் ஃபஸ்ட்டு நம்பலை. அதை நான் ஓப்பனாக சொல்லாட்டியுமே கூட நான் வந்து சரி சும்மா ஹீஸ் பிளேயிங் போல் இருக்குன்னு நினச்சேன்.
லிட்ரலாக என்னாச்சு, அதுக்கு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு அப்படியே we went to different malls, we had to fetch clothes for him. ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, போகாத வேணாம் அப்படிலாம் ஏதாவது சொன்னீங்களா இல்லை போயிட்டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவருக்கே அதை யோசிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை. இட் வாஸ் லைக் தட் ஓன்லி. இன்செக்யூரிட்டின்னு சொல்ல மாட்டேன், பயம்னு சொல்ல மாட்டேன், ஒரு லைட் ஒரு மென்டல் பிளாக் இருந்துச்சு, அந்த ஸ்டாமர் பண்ணிடுவேன் அது மாதிரி விஷயத்துக்கெலாம் கொஞ்சம் he was a little this thing, but he is a fighter literally also mentally also. அதனால வந்து he was sort of prepared for it and he was very sure that he was going to be himself, which I am very proud of. I think he is being himself இல்லை இந்த பாயிண்ட் வரைக்குமே கூட. பிகாஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 2 சைடு வெளியே வரும் லைஃப்பில். அவங்க இல்லாத செல்ஃப்னு ஒன்று வரும், அவங்களுடைய இல்லாத செல்ஃபை ரொம்ப நாள் போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தி ஆக்சுவல் செல்ஃப் வில் ஃபைனலி கம் அவுட். பட் ஐ திங்க் ஐம் நாட் சேயிங் திஸ், ஐம் நாட் biased, ஐம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் he is my friend, but I think he's been consistent from the beginning. He has been the same. ஒரு அந்த கிராஃப் வந்து மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அபவுட் ஹிம். அண்ட் 2-3 ஹை மூமெண்ட்ஸ் இருந்தது சோமுக்கு. அதில் நீங்களே ஒன்று சொல்லிட்டீங்க, அவர் ஸ்டாமர் பண்ணிடுவாரோன்னு பயத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு அவர் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது 2 விஷயமா சொன்னார். ஒன்று வந்து அவரோட பிரேக்கப்லேருந்து அவர் வெளில வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டார். இன்னொன்று வந்து ஸ்டாமர் ஆகிறது நினச்சி அண்ட் இவ்வளோ நாள் கடந்து வந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து நான் விடுபட்டேன் அப்படின்ற மாதிரி கூட லாஸ்ட் வீக் கமல் சார் முன்னாடி சொல்லும் போது he was very much emotional. Actually speaking, எங்களுக்கு we never knew who Som was பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அவர் ஸ்டாமர் பண்ணுவார்னே தெரியாத அளவுக்கு அப்படிதான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அவ்வளோ he managed என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரில, பட் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவருக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக உண்டா? Som has never discussed this with anybody except for like a couple of us. I have never felt he ever stammers and all of that. Like adu see, I think it's a childhood thing. Probably avங்களுக்கு சின்ன வயசுல அது இருந்திருக்கும் and it's yeah and you know you have such insecurities that you carry from your childhood, right? So you don't know what people around you would have told you or commented. So that's something that sort of, I mean, women get over it easily. But it's just general male psychology that, you know, it stays in their mind for so long. So probably even it was not even a thing. அப்படி ஒன்று இல்லாதப்பவுமே கூட அது ரொம்ப அவர் கான்ஷியஸாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் அதை ஓவர் கம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் அவரே வந்து சொன்னார்ல, எப்படி அது பார்க்குமா ஆஸ் அ ஃப்ரெண்டாக எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? I was so happy that one promo came out exclusively, you know, having him. I was very happy. I was awkwardly crying also looking at it. But yeah, nice that it's good to like grow over, you know, your insecurities. Let's say it's a great thing to do. Yeah. And அவர் உள்ள வந்தபோது இனிஷியலி வந்து ஒரு 1 week 2 weeks வரைக்கும் everything was normal. After that people started commenting அவர் வந்து இன்னும் ஓப்பன் அப் பண்ணல, டிப்ளமேட்டிக்காக இருக்காரு, சேஃப் கேம் விளாடுறாரு, பப்பெட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் மேலே வச்சாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் சரி, ஆஸ் அ ஆடியன்ஸாகவும் சரி, பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து he is not even playing a game, which is my perspective. Okay, he is being himself and I think it's okay also. It's fine. I understand it's a game, but task and kudukrappa adha pandrangalla. I think that's only necessary. See, there is something called your core. I don't think you can 100% change it and be someone else just because you have to win a title or you're inside a show. I think he also thinks the same way. And as I told you a while back, அவர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தானே இருந்திருக்காரு ஃபஸ்ட்லேருந்து. அந்த கிராஃப் மாறல இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, 24 மணி நேரம் நடக்கிறத நமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் காமிக்கிறாங்க. அண்ட் இந்த கப்புள் ஆஃப் வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில குரூப்போட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கார், முன்னாடி வேற ஒருத்தரோடு இருந்தார், இது நல்லா இல்லை, இப்படிலாம் காமெண்ட்ஸ் வருது இல்லையா, which just shows he is equally talking to everyone. According to me, that's how I see it. இல்லையா, ஸ்டார்டிங்கில் 4 பேர்கிட்ட பேசினா இப்போயும் 4 பேர்கிட்ட. அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், அவர் வந்து இஃப் ஹீ இஸ் என்ன ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த பில்டிங் கீழே இருக்கிற செக்யூரிட்டிலேருந்து அங்கே காஃபி கொடுக்குற அக்காலேருந்து உள்ளே இருக்கிற மேனேஜர் வரைக்கும் he'll become good friends with people. He is someone like that. He is nice to everyone, but he doesn't fake it. He doesn't sugarcoat it. அதனால எனக்கு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியவே இல்லை. He is just being his subtle, you know, calm, serene self
அதுதான் அவரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே டு பி லைக் தட். ரெண்டு விஷயம் வந்து பாலா சொன்னார். ஒன்று வந்து அவர் வந்து என்றைக்குமே பெஸ்ட் பெர்ஃபார்மராக எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஆனால் வந்து அவருக்கு வந்து எப்போவுமே அந்த டைட்டில் போயிடுது. தோ அவர் அந்த கேப்டன்சி டாஸ்கில் எல்லா வாட்டியும் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் அவருக்கு வந்து அந்த டைட்டில் போகுது, விச் ஹி டசன்ட் டிசர்வ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ இன்னொன்று வந்து சோம் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவ்வளோ 100% தகுதி இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லி நேத்தி கூட வந்து சம்யுக்தா கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னா என்ன சொல்லுங்க? நாட் டிசர்விங் அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு 2 weeks எனக்கே ஃபீல் ஆச்சு, என்ன ஃப்ரேம்லேயே வரமாட்டாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த காலையில் எந்திரிச்சு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட எல்லாருமே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ யூஸ் டு வண்டர் வேர் இஸ் திஸ் கை, வாட் இஸ் ஹி ஈவன் டூயிங் அப்படின்னு நானே வந்து யோசிச்சிருக்கேன். But I think with time now, I think he has definitely started participating. And as I told you a while back, I think we can clearly see that he is friends with everyone in the house. So adnala enak adu I don't want to outrightly say if it's right or wrong, Balaji solradhu, but I think he has definitely improved a lot for what he was in the beginning, because see, trust me, he is not a shy person. He is not a shy person at all. He is just a composed person. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப வெக்கப்பட்டுட்டோ இல்லனா வந்து இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது அவரு. he is a proper extrovert. But it's just that அந்த எக்ஸ்ட்ரா ட்ராமா கோஷன்ட் அவர் லைஃப்ல வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால அவர் அப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இப்போது கொஞ்ச நாளாகவே வந்து வீட்டில் வந்துட்டு குரூப்பிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி, கொஞ்ச நாளாகவே ஆக்சுவலி ரொம்ப முன்னாலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு குரூப்பிசம் அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து பெருசாக ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது குரூப் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இப்போ பார்க்கும்போது ஓகே இப்போ குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ட்விட்டரில் நிறைய ஆடியன்ஸஸ் போடுறதும் பார்க்குறோம். ஆஸ் ஆடியன்ஸாக சரி வியூவராகவும் சரி வந்து பார்க்கும்போது தெரியுது. ஒரு சோம் இஸ் பார்ட் ஆஃப் ஒரு கேங், தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வந்து அந்த கேங்கில் வந்து ஹீஸ் பார்ட் ஆஃப் ஒரு கேங்கில் இருக்காரு. ஸோ இஸ் இ ரைட் ஃபார் ஹிம் டு பி இன் தேட் கேங்? அது அவரோட, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே சொல்கிறது என்னென்னா சோம் வந்து விளையாடுறது தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இஸ் இன் ரைட் பிளேஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும்? I don't think being a part of one particular group or gang will stop him from playing better. I think he'll eventually crack it and eventually அந்த பப்பெட்னு சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். I will not accept it since I know him as a person. So I think he'll outgrow from that zone or wherever he is right now. ஸோ ஆரி வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக வீட்டில் விளாடுறாரு அப்படின்றது வந்து இப்போ சில நாட்களாக வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. அப்படி பார்க்கும்போது பாலா ஒரு விஷயம் வந்து ஆரி மேலே சொல்கிறாரு, அவர் வந்து என்ன ப்ரீச் பண்ணுறாரோ ப்ராக்டிஸ் பண்ணாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்க்கும்போது ஆரியோட கேம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாலா சொல்கிறது மாதிரி தான் இருக்கா, இல்லை இஸ் ஹி லைக் ஆனஸ்ட்டாக விளையாடுறாருன்னு நினைக்கிறீங்களா? பாலா சொல்கிற அளவுக்கு நெகட்டிவாக இல்லை. பட் இப்போது ஒரு பெடஸ்டலில் நம்ம வைப்போம்ல, அந்த மாதிரி நிஜமாவே எனக்கு அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. But from what I saw, I had one respect for him. He gives out that one Anna vibe, or புரியுதா உங்களுக்கு, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மேன் வைப். ஹீ இஸ் நாட் அ பாய். இப்போ பாலாஜிலாம் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ பாய், ஹீ இஸ் நாட் அ மேன். பட் ஆரி லுக்ஸ் லைக் அ மேன் டு மீ. பட் திடீர்னு அவங்க வந்து சம்யுக்தா விஷயத்தில், அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியன் கிட்டலாம் நேற்றுக்கெலாம் கொஞ்சம் I didn't like the way he spoke to them. Intent வேறையாக இருந்திருக்கலாம், அவங்க அதை தப்பாக புரிஞ்சிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் there is a particular way you put it out, right? அதை நான் அவர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல வரேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இன்னும் பிகாஸ் I always saw him like a very composed person. ஸோ அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது இன்ஃபேக்ட் நேத்திக்கு மட்டும் இல்லை, ஒரு 4-5 இன்ஸ்டன்ஸில் நான் பார்த்தேன் அப்படி. அதுதான் ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் அதில் ஹிப்போக்ரஸி இருக்குது. பிகாஸ் எனிபடி ஹூ கிளைம்ஸ் தட் தே ஆர் சார்ட்டட் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்களால அந்த மாதிரிலாம் they cannot outrightly bash a person. They cannot be loud. If I have to put it, அந்த கரெக்டான வார்த்தை வந்து அவங்களால லவுடாகவே இருக்க முடியாது. ஸோ அவர் லவுடாக இருந்தது எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. இவர் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டார் ஏன் அந்த மாதிரி. பட் ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அவரோட பாயிண்ட் ரொம்ப நாளாகவே அவரோட பாயிண்ட்டை வைக்கணுன்ற ஒரு இடத்துல வந்து அவர், ஏன்னா அவருக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்குது நான் பார்த்த வரைக்கும், அவருக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறது அவர் மட்டும்தான். ஸோ அவரோட வாய்ஸ் ஷுட் பி ஹர்ட் டு அதர் 16 people அப்படின்ற ஒரு கன்சர்னோட பண்ணுற மாதிரி தான் இருக்குது சில நாட்கள் பார்க்கும் போது. இப்போது இது மாதிரி
அவர் நிறைய சோஷியல் காஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஒரு அந்த மாதிரி ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து த வே ஹி வாஸ் போர்ட்ரேட் ஆர் த வே ஹீ இஸ் ஆல்சோ, ஐ வுடன்ட் வாண்ட் டு சே போர்ட்ரேடுலாம் நான் சொல்லலை, அது வந்து கொஞ்சம் அஃப்கோர்ஸ் ஆஸ் ஹியூமன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஊரில் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து வி ஆல்வேஸ் ஹாவ் செகண்ட் தாட்ஸ் அபவுட் யூனோ ஃபீலிங் ப்ரவுட் அபவுட் தி அதர் பர்சன். அது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்குன்றப்போ திஸ் இஸ் அ கேம். நீங்கள் ஃபஸ்ட்லேன்னு சொன்ன மாதிரி அவங்க எல்லோரும் உள்ளே வந்து ஒரு கேம்காக இருக்காங்க, யார் வின்னர்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கிறப்போ மேபி நோபடி வாண்டட் டு கீப் ஹிம் இன் தட் பெடஸ்டில் அண்ட் சார்ட் ஆஃப் ஓப்பனாக காம்ப்ளிமெண்ட் ஹிம் ஆர் சம்திங். அதை நான் பார்த்தேன் ஸ்டார்ட்லேயே. அதாவது யாருமே போய் ஓப்பனாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ இதுவோ பண்ணல, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்தார் ஸ்டார்டிங்கில். அதை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படியே இவென்ச்சுவலி வித் டைம் வந்து என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் கிவன் அன் இன்செக்யூரிட்டி டு ஹிம். ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே விளாடி இந்த 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 மாதிரி இருக்கும்போது இன்னும் எவ்வளோ நாள் இருப்பார்? நிறைய பேருக்கு வந்து அவர் நிறைய நாள் இருக்கணும்னு இருக்குது. ஏன்னா அவர் எவிக்ஷன் அந்த ஓட்டுதில் வந்து அவர் அன்அஃபிஷியல் ஓட்டிங் போலில் பார்க்கும்போது கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து கண்டிப்பாக அவர் ஃபைனல்ஸ் போகணும்னு நினைப்பீங்க. பட் இந்த கேம்லேயே போனார்னா எவ்வளோ நாள் இருப்பார்? இல்லை இதுலேயே ஓகே தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வந்து குவாலிஃபைடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? I think he definitely needs to be more participating, if I have to put it straight. But மக்களும் வந்து ரொம்ப தெளிவு. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டு அன் எக்ஸ்டென்ட் ஒருத்தங்களை பற்றி கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியும். அந்த விதத்தில் இப்போ ஏன் சர்க்கிள்லேயே வெளி ஆளுங்க இருப்பாங்கல்ல, சோம்னா யாருன்னே தெரியாதவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, யூஆர் ஸோ லக்கி டு ஹேவ் சம்மன் லைக் ஹிம் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த ஒரு பேர் கண்டிப்பாக ஹி ஹஸ் ஏர்ன்ட் ஃப்ரம் பீப்புள். இன்வேரியபிள் டு த ஃபேக்ட் தட் இஃப் ஹீ இஸ் கோயிங் டு பி தேர் ஆர் ஹீ இஸ் கோயிங் டு பி அவுட், கண்டிப்பாக ஹீ இஸ் டெஃபினெட்லி பாஸ்ட் அவுட் ஒன் ஜென்டில்மேன் வைப். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஓகே இவர் நல்லவருப்பா அப்படின்ட்டு. ஸோ ஃபார் ஹிம் டு லாஸ்ட் அன்டில் ஃபைனல்ஸ், எஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதே டெம்பரமெண்ட்டில் இதே மாதிரி விளையாடினார்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 90% கடவுள் தாண்டிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதான் ஹீஸ் இன் அ வெரி சேஃப் பிளேஸ். நாமினேட்டே ஆனாலும் ஐ திங்க் பீப்புள் ஓட் ஃபார் ஹிம் அண்ட் தே சார்ட் ஆஃப் ஹேவ் ஹிம் பேக் பிகாஸ் தே வாண்ட் ஒன் ட்ராமா ஃப்ரீ பர்சன் இன் த ஹவுஸ் ஆல்சோ. அதுவும் வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். வீட்டுள்ள சோம் வந்து சொன்னார் எனக்கு பிரேக்கப் இருந்தது, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு. அந்த ஃபேஸில் நீங்கள் அவர் கூட இருந்தீங்களா? எவ்வளோ டஃப்பாக இருந்தது, எப்படி அதை அவர் ஓவர் கம் பண்ணார்? ஓகே, பிரேக்கப் வாஸ் லாங் பேக். ஐ டோன்ட் ஈவன் நோ வை ஹி ஸ்டில் கீப்ஸ் டாக்கிங் அபவுட் இட். Like I just wish he got over it. He's got over it, but it's okay. அது ரொம்ப வருஷம் முன்னாடிங்க. Like I think it's initially around the time we both met. Oh, okay. So ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. He's over it and all that also. But one beautiful thing about him is அவரே சொல்லியிருந்தாரு he got into habits. அதை விட்டு வெளியே வரத்துக்கு and all of that. Of course it wasn't easy for him. And இன்னொன்று வந்து எனக்கு personally என்ன ஆச்சு அதெல்லாம் I don't want to comment because there are always two sides in a relationship or அந்த மாதிரி. So எனக்கு அவங்கள தெரியாது, நான் பேசினதில்லை. ஸோ நிஜமாவே அவங்க சைடு என்னன்றது எனக்கு தெரியவே தெரியாது. பட் he was hurt. It took a lot of time for him to get over it. ஆனால் the way he fought back இருக்குல்ல, இப்போது ஒரு going into one zone is fine, but how you snap out of it all by yourselfனு ஒன்று இருக்குல்ல, அது வந்து that was when he got into boxing, that was when he got into martial arts. He learned a new art and he is so consistent. Trust me, வெளியே படத்தை கூப்பிட்டா கூட வரமாட்டார். அவருக்கு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ் இல்லாத டைமில் தான் he even hangs out. So I think that's very nice about him and it's way long back. Like I don't know why he still talks about it and he's been single ever since. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே லைட்டாக மிங்கிளாக போகிற மாதிரி வந்து சில இதெல்லாம் இருந்தது. அது கூட நேற்று வந்து சாக்லேட் பிரித்து கொடுத்துறேன் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளில வந்துட்டாரோ விலகிட்டாரோ இல்லை சும்மா விளாண்டது கூட இல்லையோ அப்படின்றது வந்து சாக்லேட் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுல வந்து தெரிஞ்சது. அது பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 5-6 years he has been single. அவருக்கு அந்த I think he as a person அவர் நிறையா டைம் எடுத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். If he has to get into someone and he is also not this casual dating types also. So he is a commitment sort of a person தான்.
அதனால ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் ஈவன் அ திங் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். He has let the rat out of the sack. I think all of us know what it is. அவ்வளோதான். ஹவுஸ்மேட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தரை பற்றி வந்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படிங்கிற வீட்டில் நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதை வச்சு வந்து நம்ம இந்த கேம் விளாட போகிறோம். ஹவுஸ்மேட்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி ஒருத்தர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்றத வந்து வடிவேல் சார் டைலாக்ஸ் மூலமாக வந்து நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. பியூட்டி. ஓகேயா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் உங்களுடைய நண்பர் சோம் பற்றி வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அது வந்து ஒரு வடிவேல் சார் டைலாக்ல. நான் யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தம்புக்கும் போகிறதில்ல, நான் உண்டு என் சோழி உண்டுன்னு போயிடுறது. ஜித்தன் ரமேஷ். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியலையேப்பா. அர்ச்சனா. ஏன் உருமுற? ரியோ. நானே எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. சனம். நீ வாடா, நீ ஏரியாவுக்கு வாடா, நீ ஏரியாவுக்கு வாடா. அனிதா. நேற்று அடிக்க வர நீங்கள் வரவே இல்லை. ஆஜித். உன்னையெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. ஓகே, இது உங்களோட மைண்ட் வாய்ஸ் லைட்டாக கலந்தாப்ப தெரியுது. மக்களே, என் மேலே எந்த விதமான கேஸும் போட்டுறாதீங்க. நிஷாக்கா. நீ புடுங்கிறது பூராவே தேவையில்லாத அணிதான். சம்யுக்தா. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. பாலா. பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நாம் சொல்கிறது இந்த உலகம் நம்பணும். ரம்யா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ண இப்படி தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. சிவானி. இது அதாவது இப்போ நான் உங்ககிட்ட இப்போ என்ன சொல்கிறது, ஆரி. விட்டா கிறுக்கு நான் கீரை வாங்கி போகல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேபி. ப்ராப்ளி ஃப்ரம் வாட்ஸ் ஹேப்பனிங் அவங்க கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுறாங்கல்ல. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன். சூப்பர், தட் வாஸ் சோ என்டர்டெய்னிங் ஆக்சுவலி. ஸோ நம்ம டிஸ்க்ளைமர் போட்டலாம், இதெல்லாம் வந்து ஃபன்னு, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல அப்படி சொல்லிடலாம். அதனால இட் வாஸ் ஜஸ்ட் ஃபன். சூப்பர், தேங்க்யூ அக்கா, இட் வாஸ் அ லவ்லி டாக்கிங் டு யூ. ஸோ வெளியிருந்து உங்களுடைய நண்பர் சோமு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வெளியிருந்து அவர் பாப்பாரு, ஸோ என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆமாம், ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு சோமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மற்ற எல்லா டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யா, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லாருமே சோம் மாதிரி ஒரு பர்சன் ஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும்னு தான் நினைக்கிறோம். அப்படி தான் நீங்களும் நினைக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இஃப் தட் இஸ் வாட் யூ ஆல்சோ திங்க், ப்ளீஸ் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட். தேங்க் யூ ஸோ மச். இட் வாஸ் லவ்லி. It was lovely being here. Thank you. Yes. வடபழனிக்கு ஒரு புது லேண்ட்மார்க் நம்ம ஃபோர்டிஸ் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ வடபழனிக்கு வந்தாச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்துல பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட நமக்காக திறக்கப்பட்டிருக்கு.